ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபூம்பா அப்படின்ற ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் இது வந்து ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஜிபூம்பா ஆப்போடைய வெப்சைட்டோடைய பேஜ் இது. ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்ப்ளீட்டாக இந்த கேம் எப்படி விளாட்றது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக எல்லா ஒரு ப்ராசஸுமே ஃபுல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் வந்து 1970 rupees இருக்குது. ஸோ இது வித்ட்ரா பண்ணிக்கலாம் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை எப்படி விளாட்றது அப்படின்றது வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு டாலரா இல்லை இந்தியன் ருப்பியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போ மேலே ஒரு டைம் ஓடிட்டுருக்கு. இந்த டைம் ஓடி முடிக்கக்குள்ளைக்குமே நம்ம இது அடுத்து வரக்கூடிய இதில் வந்து இந்தியன் ருப்பி வந்திருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன வரப்போகுது, இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் டாலர் நினச்சிங்கன்னா, ஸோ டாலர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் காயின் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காயின் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது 1 rupeeனா 1000 காயின். அது 50 rupee அப்படின்னா 50,000 பாயிண்ட்டு. அதாவது ஒரு ரூபான 1000 பாயிண்ட்டு, அந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களோட ருப்பி வந்து இதில் பாயிண்ட்டாக இருக்கும். 1 rupee வந்து 1000 பாயிண்ட்டாகவும், 10 rupee வந்து 10,000 பாயிண்ட்டாகவும், 50 rupee வந்து 50,000 பாயிண்ட்டாகவும் இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ 100னா எவ்வளோ இருக்க போகுது, 1 lakh பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணீங்க. சரி, இந்த மாதிரி ஒரு இப்போ நான் 10 rupee பே பண்ணணுன்னா 10,000 பாயிண்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நான் இது பண்ண போகிறேன். அதில் அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாக தெரியும். ஆனால் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம். 1 rupeeனா 1000 பாயிண்ட் அப்படின்னா அது எவ்வளவு, ஒரு 10 rupeeனா 10,000 பாயிண்ட்டு அப்படின்றப்ப உங்களுக்கு அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ டைம் முடிஞ்சிருச்சா, ஸோ டைம் முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரிடிக்ஷனில் வந்துட்டு அடுத்து வரக்கூடியது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு லைவாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நான் வின் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சதுமே இது அடுத்ததில் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து பெட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த தடவை வந்துட்டு இதில் வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய வந்து ருப்பின்னு நினைக்கிறேன். ஸோ ருப்பியில் வந்து ஒரு 50 rupees நான் வந்து பெட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு லைவாக வந்துட்டு. ஸோ 50 rupeesனு என்னதுன்னா 50,000 பாயிண்ட்டு. ஓகே, 50,000 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு, ருப்பியை செலக்ட் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஸோ பெட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னா இப்போ நான் வந்து 50 rupees பே பண்ணியிருக்கேன் என்னுடைய வேலெட்லேருந்து. ஸோ வந்து இப்போ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைமிங் முடிஞ்ச உடனேயுமே இது அடுத்த அப்டேட்டில் வந்து நான் கட்டியிருக்க இந்தியன் ருப்பி வந்துருச்சுன்னா இது வந்து வின் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 50 rupees வந்து 100 rupees ஆயிரும் இப்போ நான் வின் பண்ணிட்டேன்னா. ஸோ இது மாதிரியே நீங்கள் கட்டி நீங்கள் வின் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்தது வந்து வித்ட்ரா பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த இதில் வந்து இப்போ டைம் முடிய போகுது. ஸோ ஒரு 20 seconds தான் இருக்குது. 20 seconds முடிஞ்சதுமே எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த ரிசல்ட் வரும்போது அதை இந்தியன் ருப்பி தானே நான் இப்போ கட்டியிருக்கேன். ஸோ அதை கட்டினோடனே இந்த அமௌண்ட் வந்து 50 rupees வந்து 100 rupees மாறிடும். இந்த தடவை கன்ஃபார்மாக வின் பண்ணும் பாருங்கள். ஸோ ரிசல்ட் வரப்போது வந்துருச்சு. ஸோ இந்த தடவை வந்துட்டு இந்தியன் ருப்பி இங்கே பாருங்கள், இந்தியன் ருப்பி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது இது வந்து பாயிண்டில் சொல்லுது 92,500 சம்திங் பாயிண்ட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுது. நான் இப்போ வந்து ஒரு 100 rupees 92 rupees நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை பாருங்கள், என்னுடைய வேலெட்லேயும் ஒரு அமௌண்ட் ஏறிடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து 1900 சம்திங் இருந்தது, இப்போ 2000 ஏறிடுச்சு. ஸோ 100 rupees வரைக்கும் இப்போ நமக்கு ஏறிடுச்சா. ஸோ ஏன் இப்படி ஏறிடுதுன்னா நான் 50 rupees கட்டி நான் என்னோடது வின் பண்ணோடனே 100 rupees வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் லைவாகவே இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பெட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு அடுத்த 100 ருபீஸ் வந்து நான் பே பண்ணுறேன். ஸோ 100 ருபீஸ் வச்சாச்சு. டாலரில் 100 ருபீஸ் வச்சாச்சு. அவங்க கண்ணு முன்னாடி கன்ஃபார்ம் கொடுத்து நான் பே கொடுக்குறேன். ஓகே, 100 ருபீஸ் இப்போ நான் பே பண்ணிட்டேன். 100 ருபீஸ் பேலன்ஸ் இருந்து போயிடுச்சு. இப்போ வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது வந்து டாலரில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்னால் எவ்வளோ வரும்? 200 ருபீஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ உங்கள் லைவாகவே உங்களுக்கு கண்ணு முன்னாடி உங்களுக்கு வரும் பாருங்கள். ஸோ டைம் ஒன் மினிட் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இதோடைய பேமெண்ட் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து காட்டும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து பீரியட் நம்பரை பார்த்துக்கலாம். பீரியட் நம்பர் கடைசியில் 92 இருக்கா? இப்போ 92. இப்போ அடுத்தது வந்து 93 ப்ளே ஆகிருக்கு. கடைசி நம்பரை பாருங்கள், 893. இப்போ அடுத்து வந்து வரப்போகுது. கரெக்டாக அந்த பீரியட் நம்பரையும் பார்த்துக்கோங்க. நான் டாலரில் கட்டியிருக்கேன். அடுத்து டாலர் வருதான்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ரிசல்ட் வரப்போகுது. லோடிங் ஆகுது. ஸோ அடுத்தது டாலர் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம வின் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து வின் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ 1 டைம் 2 டைம் நான் வின் பண்ணிட்டேன். ஸோ என்னால் கண்டினியூஸாக வந்து வின் பண்ணி காட்டிகிட்டே இருக்க முடியும். ஸோ எனக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழகாக நீங்கள் வந்து டாலரு இந்தியன் ருப்பி டாலர் ஏதாச்சும் நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷன் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த இப்போ பாருங்கள் என்னோடய வேலெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 2750 ருபீஸ் இப்போ இருக்குது என்னோடய வேலெட்டில். ஸோ ஒரு 2 நிமிஷத்தில் எனக்கு வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ சும்மா உங்களுக்கு பெட் பண்ணுறப்ப இவ்வளோ அமௌண்ட் நான் பெட் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து இப்போது இதுக்கு அடுத்து என்ன வரும்னு சொல்லவா? இதுக்கு அடுத்து வந்து இந்தியன் ருப்பியில் நமக்கு கண்ணு முன்னாடி கட்டவா? இப்போ பாருங்கள், இந்தியன் ருப்பி வந்து 50 ருபீஸ் கட்டுவோமா? 50 ருபீஸ் கன்ஃபார்ம். 1 மினிட். 50 ருபீஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஓகே, 50 ஓகே 50 ருபீஸ் வந்து இந்தியன் ருப்பியில் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒரு 3ஆச்சும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வரைக்கும் இப்போ நான் ப்ளே பண்ணி வின் பண்ணிருச்சு. நமக்கு 2 இப்போ வின் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன வின் பண்ணுதான்றதை பார்ப்போம். ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணு முன்னாடி நான் இப்போ பெட் கட்டிட்டேன். ஒரு 50 ருபீஸ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் பாருங்கள். கன்ஃபார்ம் ஆசம் பெட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி பெட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி பீரியட் நம்பரை பார்த்துக்கோங்க, 894. இப்போ ஓடிட்டு இருக்கிறது 894. இதை வந்து நான் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வேறு எதை காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப நேரம் ஓடுது இல்லையா? அதனால தான் பாஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா அது வேறு ரொம்ப நேரமாக உங்களுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, டைம் ஓடி முடிக்க போகுது. 894 கடைசி நம்பர் 894ன்ற பீரியட் நம்பரில் இது அடுத்து வரப்போகிற இது வந்து ஓகே வின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வின் பண்ணிட்டோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து கேம். ஓகேவா? இப்போ நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்? ஒரு 2110 வந்து எனக்கு இப்போ அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இதை என்னால் வித்ட்ரா பண்ணியும் எடுக்க முடியும். ஸோ இது எப்படி வித்ட்ரா பண்ணுறது? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விளாண்டுட்டீங்க. இதை வந்து ஆட் கேஷை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேங்க்லேருந்து 500 100 இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விளாட ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு நீங்கள் இதோடைய வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது முதல்ல அவசியம். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இது வரணுன்னா ஒரு 100 ருபீஸ் மினிமம் அமௌண்ட் தான். இதை பாருங்கள், 100 ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம், 500 ருபீஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது வந்து உங்களுடைய மெயில் கொடுத்து இதை வந்து கார்டா இந்த வாலெட் அப்படின்னு கேட்கும். ஸோ அது மூலிமா வந்து நீங்கள் 100 ருபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி பே பண்ணி காமிச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து கேஷ் வந்துட்டு எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுறது. இப்போ என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னா உங்களுடைய பேமெண்ட் மோட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட பேடிஎம்மாக இருக்கட்டும், கூகுள் பேவாக இருக்கட்டும், இல்லைனா ஃபோன்பே, அமேசான் பே எதுலையாச்சும் நீங்கள் வச்சுருக்கீங்க. இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டே வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் மோடை முதல்ல ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும்.
ஸோ நான் பேடிஎம் கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிஎம் என்னோடய நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சூஸ். இது வந்து எனக்கு 1000 ருபீஸ் எடுக்கலாம் அதிகபட்சமாக. ஏன்னா 1000 ருபீஸ் எலிஜிபிளாக இருக்குது. நான் 1000 ருபீஸ் இது நான் எடுக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு தடவை நான் 1000 ருபீஸ் கொடுத்து நான் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து வித்ட்ரா பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கண்ணு முன்னாடி தான் நான் பண்ணுறேன். 1000 ருபீஸ் சார் ட்ரான்ஸ்ஃபர் வெரிஃபிகேஷன் ஓடிபி கேட்குது. ஸோ ஓடிபி உடனே வந்துருச்சு. 105811 அப்படின்றத கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டேன். பேமெண்ட் ரெக்வெஸ்ட் ரிசீவ்டு. ஓகே, ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ உடனே உங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் வந்துடும். இப்போ வந்து 1000 ருபீஸ் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் என்னோடய பேடிஎம்மில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வித்ட்ரா ஆயிடுச்சா? இப்போ வந்து இதெல்லாம் அமௌண்ட் போயிடுச்சு. ஸோ வித்ட்ரா ஆயிடுச்சு இப்போது. ஸோ உங்களுக்கு வித்ட்ரா ஆனதான் உங்களுக்கு நான் லைவாக இப்போ காட்டு. ஸோ இதுதான் நமக்கு வந்து வித்ட்ரா ஆனது. ஸோ கரெக்டாக வந்துட்டு 900 ருபீஸ் வந்து வித்ட்ரா ஆயிருக்கு. ஸோ சின்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போக உங்களுக்கு 900 ருபீஸ் வந்து ஏறி இருக்குது. 1000 ருபீஸ் வித்ட்ரா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சின்னதாக தான் அமௌண்ட் வரும். ஒரு 10 ருபீஸ் to 20 ருபீஸ் இந்த மாதிரி ஒரு 10% ஆஃப் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ எதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். ஐடிஎஸ்கே அப்படின்ற மாதிரி ஒரு இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்குமே அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஓகே, இந்த தடவை என்ன பண்ணிருக்கீங்கன்னா இன்னொரு 1000 நான் இப்போ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இன்னொரு தடவையும் நான் கொடுக்குறேன். இன்னொரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் அமௌண்ட் என்னோடய நம்பருக்கு. கரெக்டாக போன தடவை கேட்ட மாதிரியே ஓடிபி கேட்குது. 2319886. ஓகேவா, வெரிஃபை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, பேமெண்ட் ரெக்வெஸ்ட் ரிசீவ்டு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் ஏறிடும். இப்போ வந்து டோட்டலாக வந்து 1940 ருபீஸ் வந்து எனக்கு இப்போ அமௌண்ட் வந்து இருந்ததுக்கு. மொத்த அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டுமே இல்லாமல் இருந்தது. முதல்ல வந்து ஒரு 900. இப்போ மறுபடியும் ஒரு 900 வந்தது 1000 ருபீஸ் கொடுத்ததுக்கு. ஸோ திருப்பி ஒரு 100 ருபீஸ் கொடுத்தேன். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுமே எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன். ஸோ இதிலேருந்து தான் வந்திருக்கு. ஐடிஎஸ்கேன்றது வந்து 900 வரிசையாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பண்ண உடனே ஒரு வித்தின் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து வித்ட்ரா ஆயிடுது. ஸோ இதை வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டினேன். ஸோ ப்ளே பண்ணியும் காட்டிட்டேன். ஸோ வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம விளாடணும். ஸோ ப்ளே பண்ணி வின் பண்ணி காட்டியாச்சு. ஸோ அது போக நம்ம வந்து இப்போ வித்ட்ரா பண்ணி காட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் தான். ஸோ வெப்சைட் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஏர்னிங் பயங்கரமாக சூப்பராக பண்ணலாம். ஸோ இதில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் விளாண்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாலரு இந்த மாதிரி நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏர்னிங் சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்னைய மாதிரி நீங்கள் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும்போதும் கரெக்டாக வந்து ப்ரிடிக்ஷன் வந்துட்டு டாலர் இதெல்லாம் கரெக்டாக நமக்கு வந்தது நீங்களே பார்த்தீங்க. ஸோ இது மாதிரி சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லபடியாக நீங்கள் விளாடுங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஷோராக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.